யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரி தனது சதப்பவள நிறைவை முன்னிட்டு தேசிய ரீதியிலே பெருமையுடன் நடாத்தும் சொல்லேருளவு 2025 விவாத போட்டிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த இறுதிப் போட்டியானது கொழும்பு இந்து கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கும் இடையே நடைபெறவிருக்கின்றது. இவர்களுக்கான தலைப்பானது சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பரே வள்ளுவரே. சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பரே வள்ளுவரே. அணி தலைவர்களை நாணய சுழற்சிக்காக அழைத்து நிற்கின்றோம். நாணய சுழற்சிக்கு அமைவாக சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பரே வள்ளுவரே என்ற தலைப்பிலே கொழும்பு இந்து கல்லூரி வாதியாக கம்பரே எனவும், யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை வள்ளுவரே என பிரதிவாதியாகவும் இந்த சொல்லேருளவு 2025 இறுதிப் போட்டியிலே மோதவிருக்கின்றன. யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரி தேசிய ரீதியிலே பெருமையுடன் நடாத்தும் சொல்லேருளவு 2025 விவாத போட்டி தற்பொழுது ஆரம்பமாகவிருக்கிறது. நாடு முழுவதும் பரந்துள்ள தமிழ் விவாதிகளின் வாத திறனுக்கான அங்கீகாரம் வழங்கும் நோக்குடன் இச்சொல்லேருளவு 2025 இங்கே சிறப்பாக நடந்தேறி இப்பொழுது தனது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அந்த வகையிலே வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை வாதியாகவும் கொழும்பு இந்து கல்லூரி பிரதிவாதியாகவும் மோதுகின்ற சொல்லேருளவு 2025 இறுதிப் போட்டி தற்பொழுது ஆரம்பமாக உள்ளது. சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பரே என்று கொழும்பு இந்து கல்லூரி வாதியாகவும், வள்ளுவரே என்று வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை பிரதிவாதியாகவும் இங்கே மோதவிருக்கின்றன. ஆக உங்களுக்கான நேர வரையறைகள் 3 விவாதிகளுக்கும் தலா 4 நிமிடங்களும் தொகுப்புரைக்கு 4 நிமிடமும் வழங்கப்படும். 3 விவாதிகளுக்கு தலா 4 நிமிடங்களும் தொகுப்புரைக்கு 4 நிமிடங்களும் வழங்கப்படும். 3:30 நீங்கள் எட்டும்போது உங்களுக்கு பச்சை நிற அட்டை அங்கே காட்டப்படும். 4 நிமிடத்தை எட்டும்போது சிவப்பு நிற அட்டை அங்கே காண்பிக்கப்படும். 4:15 மேல் நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தால் சிவப்பு அட்டை தொடர்ந்து காட்டப்பட்டு கொண்டிருக்கும். எனவே இதற்கு அமைவாக தற்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது சொல்லேருளவு 2025 இறுதிப் போட்டி. சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பரே வள்ளுவரே. இதோ ஆழியிலும் ஊழியிலும் ஆற்றுமலை வீசிடினும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது சரித்திரத்திற்கு எழுதி வைத்த சீட்டு, அவைக்கு என் வந்தனங்கள். இன்றைய தலைப்பானது சொல்லேருளவர்களில் பெரிதும் விஞ்சி நிற்பவர் கம்பரே எனப்படுகின்ற உண்மையின் பக்கம் பேசுவதிலே மித்த மகிழ்ச்சி. மதிப்புமிக்கவர்களே, முதலாவது கேள்வி, சொல்லேருளவர் எனப்படுபவர் யார்? சொல்லை ஏறாக கொண்டு தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்குமான தாக்கத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் படைப்பாளிகள் இந்த இடத்தில் சொல்லேருளவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சொல்லேருளவர்களிலே பெரிதும் விஞ்சி நிற்பவர் கம்பரே எனப்படுகின்ற ஒரு ஒப்பீட்டளவிலான விவாதமாக இன்றைய தலைப்பானது செல்ல இருக்கின்றதாக. இன்று கம்பர் எனப்படுபவர் எந்த
எந்தெந்த இடங்களிலே சிறந்த சொல்லேருளவராக காணப்பட்டிருக்கின்றார் என்றால், தன்னுடைய இலக்கிய படைப்பிலே ஏனைய படைப்புகளையும் விட சொற்றுவை ரீதியாகவும் சரி, பொருற்றுவை ரீதியாகவும் சரி, பெரிதும் விஞ்சிய ஒரு படைப்பாக தன்னுடைய படைப்பினை மேற்கொண்டமையாலே கம்பரானவர் பெரிதும் விஞ்சிய ஒருவராக காணப்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்று கண்ணதாசன் அவர்கள் அழகாக குறிப்பிடுகின்றார் பாருங்கள் ஐயா, 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடி என்று கண்ணதாசன் அவர்களே குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், தமிழிலக்கிய வரலாற்றிலே இன்று வரையிலும் கம்பன் எனப்படுகின்ற ஒரு கவிஞனுக்கு இணையான ஒரு புலவன் வரவில்லை என்று கண்ணதாசனே குறிப்பிட்டு விட்டார். இதற்கு மேல் நாங்கள் எதையும் விவாதிக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக கம்பருடைய கம்பராமாயணத்தையே எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ராமன் எனப்படுகின்ற ஒரு கதாபாத்திரமானது பாட்டுடை தலைவனாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தன்னுடைய கதாபாத்திரத்திற்கான அழகை வர்ணிக்கின்றான் பாருங்கள் ஐயா. வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடு முளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று தன்னுடைய கதாபாத்திரத்தினை வர்ணிக்க வேண்டும் எனப்படுகின்ற தேவை புலவனுக்கு எழுகின்றது. அவன் அணிகளை கையிலே எடுக்கின்றான். உவமை அணிகளினூடாகவும் உருவக அணிகளினூடாகவும் தான் ராமனை வர்ணிக்க முயல்கின்றான். மையென்கின்றான், மரகதம் என்கின்றான், மறி கடல் என்கின்றான். இறுதியிலே என்னால் இவனை வர்ணிக்கவே முடியவில்லை என்று கைவிட்டு விட்டான். அந்த அளவிற்கு ஒரு அளவினை சுட்டி காட்டுகின்றான் என்றால், அதுதான் கம்பனுடைய வினைத்திறனானதொரு சொல்லேருளவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்று துணை கதாபாத்திரங்களானவை கம்பராமாயணத்திலே எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அனுமனை எடுத்து பாருங்கள். அனுமன் எனப்படுகின்ற ஒரு கதாபாத்திரம் ஆதி முதல் அந்தம் வரை முக்கியமான ஒருவனாகவும் ராமனுடைய சேவகனாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே பாட்டிலே கம்பன் குறிப்பிடுகின்றான் பாருங்கள் ஐயா. 5 1 பெற்றான், 5 1 தாவி, 5 1 ஆரியர்க்காக ஏகி, 5 1 பெற்ற அணங்கை கண்டையலானூரில் 5 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் என்று அனுமானானவன் 5 பூதங்களிலே ஒன்றான வாயுவனுடைய மகனாக இருக்கின்றான். கம்பனுக்கு இத்தனை சேவைகள் செய்கின்றான் என்று சொல்லி இத்தனை சொற்றுவையோடு அவன் குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால், இதற்கு இணையான ஒரு சொற்றுவை வள்ளுவரிடம் காணப்படவில்லை என்பதுதான் ஒரு வலி நிறைந்த யதார்த்தமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான விடயத்தினை இந்த அவையானது முதலிலே புரிந்து கொள்ளுதல் வேண்டும். கம்பரும் எத்தனையோ இடங்களிலே பல்வேறுபட்ட சொல்லேருளவுகளை மேற்கொண்டிருக்கின்றார். வள்ளுவரும் பல இடங்களிலே சிறப்பான அணிகளையும் பயன்படுத்தி இருக்கின்றார். இன்றைய வாதமானது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள்ளே மிகை நாடி மிக கொள்ள வேண்டிய ஒரு ஒப்பீட்டளவிலான விவாதமாக இருக்கின்றது. வள்ளுவரையும் விட பல்வேறு சந்தர்ப்பங்களிலே கம்பர் விஞ்சி காணப்பட்டிருக்கின்றார் என்பதை எங்கள் அணியானது உதாரணங்களினூடாக நிறுவ இருக்கின்றது. அடுத்ததாக தன்னுடைய கதாபாத்திரத்தினை குணரீதியிலே வலுப்படுத்த வேண்டிய தேவையானது கம்பனுக்கு எழுகின்றது. குறிப்பிடுகின்றான் ஐயா, ஆளையா உனக்கு அமைந்தன மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாய் என நல்கினன் நாகு இளம் கமுகின் கோசலை நாட்டுடை வள்ளல் என்று தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவன் நிராயுதபாணியாக இருக்கின்றான், நான் அவனுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட கம்பனுடைய சொல்லேருளவு விஞ்சி நிற்கின்றது. நன்றிகள் ஆயிரம். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் மொழிகளுக்கு எல்லாம் தாயாக விளங்கும் என் தமிழை வணங்கிக் கொண்டு எங்களுக்கு இந்த அவையிலே தரப்பட்ட வாதமானது சொல்லேருளவர்களுள் விஞ்சி நிற்பவர் வள்ளுவரே என்பதாகும். அந்த வகையிலே தலைவர் என்ற வகையில் தலைப்பை நன்கு வரையறை செய்ய வேண்டிய கடப்பாடு எனக்கு காணப்படுகின்றது. முதலில் சொல்லேருளவு என்பது சொல்லெனும் விதை கொண்டு ஏறெனும் ஆயுதத்தால் மக்கள் வாழ்வினை பண்படுத்தும் உளவே சொல்லேருளவு என்கின்றார்கள். அதனூடாக நாங்கள் எமது வாதத்தினை முக்கியமான பிரதான 3 வியூகங்களினூடாக கட்டமைத்து நகர்த்தி செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக, ஈரடிகளால் மனித குலத்தை சீர்படுத்தி விடலாம் என்று கூறிய
மூத்தோர் வாக்கிற்கு அமைய ஈரடி வெண்பாவை தமிழுக்காய் பரிசளித்த வள்ளுவனாரின் சிறப்பு என்பது நமது முதலாவது வியூகமாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக அறம் பொருள் இன்பம் என்று முப்பாலினை தந்து சிற்றின்பத்திற்கு அப்பால் அழைத்து சென்ற வள்ளுவம் என்பது எமது இரண்டாவது வியூகமாக காணப்படுகின்றது. மூன்றாவதாக சொல்லெனும் மேற்கொண்டு மனமெனும் உரத்தில் நீதி எனும் வேரினை தழைக்க வைத்த கம்பன் பாடாத சிந்தனையவன் வள்ளுவன் என்பது எமது மூன்றாவது வியூகமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எமது வாதத்தினை நாங்கள் மிகவும் முக்கிய பிரதான 3 வியூகங்களின் ஊடாக கட்டமைத்து சென்றிருக்கின்றோம். வள்ளுவனின் சிறப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டால், வள்ளுவனானவன் 1330 குறட்பாக்களிலே எல்லா துறைகளிலும் கலந்தாலோசித்து மக்கள் வாழ்விற்கு மிகவும் உன்னதமான கருத்துக்களை கூறி சென்றுள்ளான். அந்த வகையிலே வள்ளுவனின் முதலாவது குறளை எடுத்துக்கொண்டோமானால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கின்றான். இறுதியான வள்ளுவனின் 1330வது குறளை எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பரிநின்று இறுதி குறளிலே காதலையும் முதலாவது குறளிலே பக்தியையும் கொண்டு வந்திருக்கின்றான். இதன் ஊடாக வள்ளுவன் மனித வாழ்வில் பக்தியில் தொடங்கி காதலில் முடிய வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையை ஒழித்து வைத்திருக்கின்றான் என்றால், சொல்லேர் உழவர்களுள் விஞ்சி நிற்பது வள்ளுவனா கம்பனா? நீங்களே கூறுங்கள். அடுத்ததாக வள்ளுவன் பற்றி நாங்கள் குறிப்பிடப்படுவது, வாழும் வழி சொன்ன வான்புகள் வள்ளுவனை நாளும் தமிழ் உலகம் நன்றே துதித்திட வேண்டும் என்ற பாவலர் ஒருவரின் பாவரி மிகவும் மகத்துவமானது. அடுத்ததாக எண்ணும் எழுத்தும் கண்ணினத்தகும் என்பதை கூறியுள்ளான் வள்ளுவன். அதாவது கல்வியிலும் கூட கல்வி, காதல், அறம், பொருள், இன்பம் போன்ற அத்தனை துறைகளிலும் கலந்தாலோசித்து அத்தனைக்கும் மக்கள் வாழ்விற்கு முன்னேற வழி கொண்ட வள்ளுவன் எத்தகையில் ஐயா கம்பனை விட தாழ்ந்தவன் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் என்ற கேள்வியினை நான் இங்கு முன்வைக்கின்றேன். அடுத்ததாக சொல்லேர் உழவர்கள் என்போர் வள்ளுவனா கம்பனா என்பது ஒப்பீட்டளவிலான வாதமாக இந்த அவையிலே நாங்கள் காணப்படுகின்ற போதிலும், கம்பனும் கூறித்தான் இருக்கின்றான். ஆனால் கம்பன் கற்பனையிலே கூறியிருக்கின்றான், வள்ளுவன் வாழ்க்கை தத்துவத்தை கூறியிருக்கின்றான் என்பதை இந்த அவையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக 2 மாபெரும் கேள்வி கணைகளையை தொடுத்துவிட்டு எனது வாதத்தை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக, வாழ்க்கையில் அனைத்து துறைகளையும் சுருக்கமாகவும் நேர்மையாகவும் கூறிய வள்ளுவனின் பணியை நீங்கள் எதனுடன் ஒப்பிட முடியும் என்ற முதலாவது கேள்வியினையும், இரண்டாவதாக, ஒற்றை சொற்களில் பேருணர்வுகளை தந்தவர் வள்ளுவர், இது கம்பனிடத்தில் எவ்வாறு சாத்தியம் என்ற இரண்டாவது கேள்விக்கணையையும் முன்வைத்து எனது வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சாகிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும். அவைக்கு வந்தனங்கள் இன்றைய தலைப்பு, சொல்லேர் உழவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பரே வள்ளுவரே என்கின்ற தலைப்பில் கம்பர் என்கின்ற உண்மையின் பக்கம் பேச வந்ததில் மெத்த மகிழ்ச்சி. அழகிய 2 கேள்விகளை இந்த இடத்தில் கணைகளாக தொடுத்து சென்றார்கள் நம்முடைய எதிரணியின் அன்பு சகோதரிகள். அதாவது இவர்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் என்னவென்று சொன்னால், கம்பரானவர் அறக்கருத்துக்களை கற்பனையில் கூறுகின்றார், வள்ளுவரானவர் நிதர்சனத்தில் கூறுகின்றார் என்பதுதான் இந்த இடத்தில் காணப்படுகின்ற அடிப்படை பிரச்சனை. இந்த இடத்தில் விஞ்சி நிற்கின்றது என்கின்ற ஒரு விடயம் ஒப்பூற்றளவிலான விவாதம் என்பதை உறுதிப்படுத்தி விட்டது. கம்பரும் இந்த இடத்தில் அறக்கருத்துக்களை கூறுகின்றார், ஒத்துக்கொண்டு விட்டார்கள். வள்ளுவரும் இந்த இடத்தில் அறக்கருத்துக்களை கூறுகின்றார்கள், ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆக இந்த வள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் இடையிலான இப்போட்டியிலே எந்த ஒரு நிர்ணயிக்கின்ற காரணி வள்ளுவரை காட்டிலும் இந்த இடத்தில் கம்பரை வெற்றி பெற வைக்கின்றது என்று சொன்னால் அது சொற்சுவை மற்றும் பொருட்சுவையில்தான்.
உதாரணமாக எடுத்து பார்க்க வேண்டும் ஐயா. கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிவாடும் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு கம்பனினுடைய சொற்சுவை மற்றும் பொருட்சுவை நாங்கள் இந்த இடத்தில் எடுத்து பார்க்க வேண்டும். உதாரணமாக இன்று சூர்பனையின் அழகினை எவ்வாறு இந்த இடத்தில் வர்ணிக்கின்றார் என்று பாருங்கள் ஐயா. கம்பரானவர் பஞ்சியொளிர் விஞ்சுகொளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கர்சம் நிகர் சீரடியால் ஆகி அம்சொல் இள மஞ்ச என அன்னம் என இன்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் 4 வரிகள் காணப்படுகின்றது. இந்த 4 வரிகளிலும் அழகென்கின்ற ஒரு விடயத்தை எதுகையணி, மோனையணி, உவமையணி, உருவகணி என்று அணிகளின் பயன்பாட்டை மூலமாக இன்று அந்த மிகப்பெரிய அந்த ஒரு பாடலுக்கும் சூர்பனுடைய அழகுக்கும் தன்னுடைய சொல்லினால் இந்த இடத்தில் அழகினை மீட்டு இந்த இடத்தில் மெருகூற்றுகின்றார் கம்பரானவர். ஆனால் வள்ளுவரானவர் அறக்கருத்துக்களை கூறுகின்றார்கள் தான். ஆனால் ஒரு சில சமயங்களில் அவனுடைய கருத்துக்கள் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உதாரணமாக எடுத்து பார்க்க வேண்டும் ஐயா. இன்று தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுத்துவாள் மெய்யென பெய்யும் மழை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் திருவள்ளுவர். இன்று ஒரு பெண்ணானவள் தெய்வத்தை இந்த இடத்தில் தொழக்கூட அருகதையற்றவள் என்று திருவள்ளுவரானவர் குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், பெண்ணியம் சார்ந்த பல்வேறு தவறான விடயங்களையும் இந்த இடத்தில் திருவள்ளுவரானவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது இந்த இடத்தில் மிகவும் ஒரு வலி நிறைந்த உண்மையாகத்தான் காணப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமல்ல, இன்று அது அழகாக கூறுகின்றார் பாருங்கள். யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அனைவருக்கும் தெரிகின்ற விடயம் ஒன்று, என்னதான் காலத்தினால் முற்பட்டவன் வள்ளுவன் என்றாலும் கூட இப்பாடலிலே வள்ளுவனுக்கு மிஞ்சி இந்த இடத்தில் கம்பனைத்தான் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த இடத்தில் சொல்லேர் உழவர்களுள் எந்த அளவிற்கு கம்பனானவன் சொல்லை வைத்து அறுவடை செய்திருக்கின்றான் என்பதை இந்த அவையானது முடிவு செய்து கொள்ளட்டும். அது மாத்திரமல்ல, இன்று கம்பரானவர் எத்தனையோ இடங்களில் ஐயா கம்பராமாயணம் மாத்திரமல்ல எத்தனையோ நூல்களை இயற்றி இருக்கின்றார். அந்த எத்தனையோ நூல்களில் காணப்படுகின்ற அந்த ஒரு பொக்கிஷமான அறக்கருத்துக்களின் வாயிலாக இன்று திருவள்ளுவரை காட்டிலும் அவருடைய சொல்லின் மூலமாக இன்று என்னதான் அறக்கருத்துக்களை திருவள்ளுவரும் கம்பருமானவர் சமமாக கூறினாலும் கூட சொல்லேர் உழவர் என்றால் என்ன? சொல்லினை வைத்து அறுவடை செய்ய வேண்டும். யார் செய்தது? இந்த இடத்தில் கம்பன் செய்கின்றான். எவ்வாறு செய்கின்றான்? தன்னுடைய சொற்சுவை பொருட்சுவை என்று ஒரு சொல்லினை கூட சுவையாக கூற முடியும் என்று சொன்னால் அது கம்பனினால் மாத்திரம்தான் இந்த இடத்தில் சாத்தியப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த இடத்தில் சொல்லேர் உழவர்களுள் விஞ்சி நிற்கின்ற ஒரு விடயம் வள்ளுவ பெருந்தகையை விட கவி சக்கரவர்த்தி கம்பருக்கே அந்த ஒரு மகுட வாசகம் உரித்துடையது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றிகள், வந்தனங்கள். ஆடிய பாதம் மரங்கை அசைக்க தேடிய முத்தமிழ் என்னாவில் உதிக்க இந்த அவையினருக்கும் எண்ணணியினருக்கும் எதிரணியினருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே எதிரணியினர் மிகவும் அழகாக குறிப்பிட்டிருந்தார்கள். கம்பன் பல நூல்களை எழுதினான், அதில் பல அறக்கருத்துக்களை கூறினார் என்று. எங்கள் திருவள்ளுவர் ஒரு நூலிலே ஈரடியிலே 1000 விதைகளை விதைத்தவர் ஐயா. அவர் சொல்லேர் உழவர் தானே. முதலில் எமது வாழ்க்கை, ஒரு மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பகுதி காதல். அந்த காதலை உங்கள் கம்பனை விட எங்கள் வள்ளுவன் எவ்வளவு அழகாக கூறுகிறான் என்று பார்ப்போமா? மாதர் முகம்போல் ஒளிவிட வெள்ளியேல் காதலை வாழிமதி என்று. திங்களே, நீயும் இம்மாத முகத்தை போல ஒளி வீசுவாயானால் நீயும் காதல் உரிமை பெற தகுதி உடையவன் தானே என்று உங்கள் கம்பன் ஒரு பெண்ணின் இடையை வைத்தும் அவளது சிவந்த உதடுகளை வைத்தும் உடலின் மூலம் மக்களை கவர்கிறான். எங்கள் வள்ளுவன் தனது காதல் உணர்வுகளின் மூலம் மக்களை கவர்கிறான் ஐயா. அந்த இடத்திலே சொல்லேர் உழவனாக காணப்படுவது உங்கள் கம்பனா எங்கள் வள்ளுவனா? மேலும் மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன் என்று நிலவிற்கும் இவள் முகத்தில் வேறுபாடு காண முடியவில்லை. தம் நிலையில் நிற்காமல் கலங்கி தவிக்கின்றன விண்மீன்கள். அதாவது வானத்தில் காணப்படும்
நடமாடும் நிலவிற்கும் எனது காதலியின் முகத்திற்கும் கூட அந்த விண்மீன்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு பேரழகி அவள் என்று குறிப்பிடுகிறார். இப்படி உங்கள் கம்பன் எத்தனை இடங்களில் ஐயா குறிப்பிட்டுள்ளார். ஈரடிகளில் 1000 உணர்வுகளை தருபவன் ஐயா எங்கள் வள்ளுவன். அந்த வகையிலே வாழ்விற்கு காதல் மட்டுமல்ல, ஒழுக்கம், நாவடக்கம் என்பதும் முக்கியம். அந்த வகையிலே யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டி என்று குறிப்பிடுகிறார். மனதையும் செயலையும் ஒருவன் அடக்காவிட்டாலும் நாவை மட்டும் அடக்க வேண்டும், இல்லையெனில் துன்பம் அடைவான் என்கிறார். இங்கு வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்தை முன்வைக்கும் எங்கள் வள்ளுவன் தான் ஐயா சொல்லேர் உழவன். உங்கள் கம்பன் 1000 நூல்களை எழுதட்டும், 10,000 கவிதைகளை கொட்டட்டும், இங்கு ஈரடிகள் வெறும் 2 அடிகள். இப்பொழுது நான் கூறும்போது உங்கள் மனதை கவரவில்லையா? அவன்தான் ஐயா சொல்லேருளவன். மேலும் அங்கவியலில் சூதி என்ற பகுதியில் வேண்டற்கு வென்றடினும் சூதினை வென்றூதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியுற்று என்கிறார் வள்ளுவர். வெற்றி பெறுவதனாலும் சூதாடலை விரும்பக்கூடாது, தூண்டில் இரும்பை இறை என்று மீன் விழுங்கியது போன்றது சூதாட்டத்தில் வெற்றி பெறுவது. அதாவது இது சூதாட்டத்தை மாத்திரம் சொல்லவில்லை உங்களிடம். வாழ்வில் எந்த ஒரு தீய செயல்களிலும் நீங்கள் ஈடுபடும் போது முதல் முறை நீங்கள் அகப்படவில்லை என்றதற்காக அது சரியானதுமாகாது, பின்னர் உங்கள் வாழ்விற்கு உதவுவதாகவும் மாறாது. அந்த வகையிலே இவர்களை மிகவும் அழகாக எங்கள் திருக்குறளை வைத்து கூட உதாரணம் காட்டி இருந்தார்கள். கம்பனை சொல்லக்கூட திருக்குறள் தான் தேவை என்றால் நாங்கள் என்ன செய்வது? அந்த வகையிலே இன்னொரு உதாரணத்தை முன்வைக்க விரும்புகிறேன். எமது வாழ்க்கையில் எமது உணவு தேவைக்காகவும் சரி, ஏனைய உயிரினங்களின் நிலைத்திருப்புக்காகவும் சரி, நீரானது முக்கியமானது. அந்த நீரை பெறும் மழையின் சிறப்பை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்கிறான் வள்ளுவன். தூணா என்ற எழுத்தை வைத்தே அனைத்து சொல்களையும் உருவாக்கியுள்ளான் எங்கள் வள்ளுவன். அந்த வகையிலே உண்ணும் உணவு பொருள்களை உற்பத்தி செய்யவும் மழை உண்பவர்களுக்கு உணவாய் உதவுகிறதே என்கிறார். இங்கு அவர் ஒரு மனிதனின் வாழ்க்கை பண்புகளை மாத்திரமல்ல, தனக்கு உதவும் இயற்கையை கூட உயர்த்தி சொல்கிறார். மேலும் ஒரு மனிதனின் வாழ்க்கை, சில மனிதர்களின் வாழ்க்கை இறுதிக்கட்டமாக ஆவது இந்த காதல் தோல்வியை தான். ஆனால் அதை கூட கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளுவன் கூறுகிறான், அவர் நெஞ்சத்தில் கண்டும் எவன் நெஞ்சோ நீயக்காகாதது, நெஞ்சமே அவருடைய நெஞ்சம் நம்மை எண்ணாது, அவருக்கே துணியாய் நிற்பதை அறிந்தும் நீ எனக்கு துணியாகாமல் அவரையே நினைப்பது ஏன் என்கிறார். அந்த வகையிலே கம்பனை விட வள்ளுவன் பல இடங்களில் விஞ்சி சொல்லேருள்ளவனாக திகழ்கிறான். இப்படி அனைத்து வழிகளையும் சரி, காதலையும் சரி, தனக்கு உதவும் இயற்கையும் சரி உயர்த்தி சொல்வது உங்கள் கம்பன் அல்ல, எங்கள் வள்ளுவனை என கூறி அவைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபைக்கு வந்தனங்கள். மதிப்பு மிக்கவர்களே, ஆரம்பத்திலிருந்து இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆளுக்கால் வந்திருந்து அழகாக கூறிக்கொண்டிருந்தார்கள். என்னத்தை கூறினார்கள்? இரண்டே இரண்டு குறள்களுக்குள்ளே உங்களுக்கு திருவள்ளுவன் பல்தரப்பட்ட பொருள்களை கூறிவிட்டான், 2 வரிக்குள்ளே பல பொருள்கள் இருக்கின்றது என்று கூறினார்கள். மதிப்பு மிக்கவர்களே, 2 வரிகளுக்குள்ளே பல பொருள்களை கூறுகின்ற திருவள்ளுவன் சிறந்த சொல்லேருளவன் என்றால், அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஊமையாக இருக்கின்ற ஒருவன் வெறுமனே கையசைத்து பல பொருள்களை காட்டிவிட்டால் அவன் என்ன சொல்லேருளவன் ஆகிட முடியுமா? அவையோர்களே, யதார்த்தமான ஒரு விடயத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே 2 வரிகளிலே எவனொருவன் அதிகமான பொருள்களை கூறுகின்றான் இல்லை என்பது தலைப்பு அல்ல. எவனொருவன் சரியான அணிகளையும் அங்கே சொற்றுவை பொருட்சுவை என்று பல்தரப்பட்ட இலக்கிய காரணிகளையும் பார்க்கின்றானோ அவன்தான் அங்கே சொல்லேருளவனாக தெரிவு செய்யப்பட போகின்றான். மதிப்பு மிக்கவர்களே, ஆரம்பத்திலேயே எங்களுடைய அன்பு சகோதரிகள் அவர்களுடைய வாயிலிருந்தே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். கம்பனும் அறக்கருத்துக்களை கூறுகின்றான். அதே தருவாயில் திருவள்ளுவனும் பல்தரப்பட்ட அறக்கருத்துக்களை கூறுகின்றான், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் இவை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பட்சத்திலே எங்களுக்கு என்ன தெரிகின்றது? கம்பனானவன் மக்களுக்கு புரியும் பட்சத்திலும் மக்களாலே விரும்பப்படுகின்ற தகையிலும் பல்தரப்பட்ட சொற்றுவையையும் அணி பயன்பாட்டையும் பொருட்சுவையையும் பயன்படுத்துகின்றான் என்றால் நீங்களே முடிவு செய்ய
செய்யுங்கள் யார் சிறந்த சொல்லேருறவன் என்று. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் கோணங்களை எல்லாம் வைத்திருந்தார்கள். மதிப்பு மிக்கவர்களே, அறம் பொருள் இன்பம் என்று 3 விடயங்கள் இருக்கின்றதாம். இந்த விடயங்களை அழகாக திருவள்ளுவனானவன் திருக்குறளிலே கூறுகின்றான் என்றார்கள். மதிப்பு மிக்கவர்களே, எடுத்து பார்ப்போம். பக்திக்கு ராமன் இருக்கின்றான், கற்புக்கு சீதை இருக்கின்றாள், சகோதரத்துவத்துக்கு ராம சகோதரர்கள் இருக்கின்றார்கள், ஆட்சிக்கு தசரதன் இருக்கின்றான், பிழையான காமத்துக்கு ராவணன் இருக்கின்றான். இவை அனைத்தையும் கம்பனும் கூறுகின்றான். ஆனால் அங்கே கம்பனானவன் பல்தரப்பட்ட அணிப்பயன்பாட்டையும் பொருட்சுவை சொற்றுவை என்று அழகாக கூறுகின்றான். எடுத்து பார்ப்போம். எல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவுமென் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் நாட்டற்கு மாசு என்று வீசினேன் என்று கூறுகின்றான் கம்பன். ஒற்றை பாட்டுக்குள்ளே பல்தரப்பட்ட பெண்ணிய கருத்துக்களை விதைத்து செல்கின்றான் என்றால் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கின்ற அணிச்சிறப்புகளையும் பொருட்சுவைகளையும் சொற்றுவைகளையும் முன்னால் இருக்கின்ற நீங்களே சற்று சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆக இவ்வளவும் தான் வாதம். அறக்கருத்துக்களை வள்ளுவனும் கூறுகின்றான், கம்பனும் கூறுகின்றான், இல்லை என்று இல்லை. ஆனால் இருவரையும் ஒப்பிடுவதற்கு எங்களுக்கு ஒரு கருவி தேவை. அந்த விடயமாகத்தான் சொற்றுவை, அணிப்பயன்பாடு, பொருட்சுவை என்று இத்தனை விடயங்களை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக காதலை பற்றியெல்லாம் கதைத்திருந்தார்கள். மதிப்பு மிக்கவர்களே, எனக்கு ஒரு விடயம் விளங்கவில்லை. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று கம்பனானவன் அழகாக கூறுகின்றான். இப்படி இருவரையிலே அழகான காதலை கொண்டு கூறுகின்ற அந்த கம்பனும் நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வள்ளுவனும் இறுதியிலே ஒன்றாகவாகி அறுக்கப் போகின்றார்கள். அழகாக கூறுகின்றான் பாருங்கள் ஐயா. ராமன் சீதையை பார்க்க, சீதை ராமனை பார்க்க அந்த கண்ணோட்டத்துக்குள்ளேயே காதல் போனது என்று கூறுகின்றான். இப்படி என்றால் அங்கே பல்தரப்பட்ட அந்த அணிப்பயன்பாட்டையும் சொற்றுவையையும் கம்பனானவன் அழகிய முறையிலே அங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கின்றான் என்றால் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக மதிப்பு மிக்கவர்களே, அறம் எனப்படக்கூடிய விடயம் மிக முக்கியமான விடயம். அப்படிப்பட்ட விடயத்தை இன்றைக்கு கம்பனானவன் பல்தரப்பட்ட கூறுகளினூடாக விளக்குகின்றான் பாருங்கள். ராவணனானவன் தவறு செய்த இடத்திலே இவன் தவறு செய்திருக்கின்றான் என்றும் பல்தரப்பட்ட பாடல்களை கொண்டும் அதையும் தாண்டி ராமனானவன் சிறந்த பக்தன் எனவும் பக்தியினை அவனுக்காக கொடுத்துவிட்டு அவனுக்கு என்று பல்தரப்பட்ட அணிப்பயன்பாட்டினையும் சொற்றுவை பொருட்சுவை போன்ற விடயங்களையும் கூறிக்கொண்டு இருக்கின்றான் என்றால் நீங்கள் முடிவு செய்யுங்கள் எவன் பெரிய சொல்லேலுள்ளவர் என்று. ஆக இவ்வளவும் தான் வாதம். இருவருமே பல்தரப்பட்ட விடயங்களிலே சிறந்தவர்தான். ஆனால் அவர்களை ஒப்பிடுவதற்கு எங்களுக்கு ஒரு கருவி தேவை. அந்த விடயமாக நாங்கள் சொற்றுவை, அணிப்பயன்பாடு, பொருட்சுவை என்று இத்தனை தளங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றிகள், வந்தனங்கள். வில்லேருளவர் தாழ்பணிந்து சொல்லேருளவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் எதிரணியினர் கூறியிருந்தார்கள், தம்முடைய கம்பன் சொற்சுவையும் பொருட்சுவையும் மிக்கதாக கவிதைகளை பாடினார் என்று. நாங்களும் அதைத்தான் ஐயா சொல்கின்றோம். உங்களுடைய கம்பன் சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைய பாடினான் தான், ஆனால் கம்பன் சொல்லின் அழகை தருகின்றான். என்னுடைய வள்ளுவன் சொல்லின் அழகு மட்டுமல்லாது ஆழத்தையும் தருகின்றான் என்றால் அங்கே அழகு மனதை கவரும். ஆனால் ஆழம்தான் ஐயா எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அதில் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்கின்றான் என்னுடைய வள்ளுவன். அது மட்டுமல்லாமல் கண்ணதாசனை எடுத்தார்கள், நாங்களும் எடுப்போம் பாருங்கள். கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ என்று பாடல்களே சொல்லுகின்றது ஐயா எங்களுடைய வள்ளுவம் பற்றி. இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்பவர் வள்ளுவர் என்ற எடுத்துக்காட்டிற்கு இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? அது மட்டுமல்லாமல் உருவகம் உவமை என்று தலைவர் அழகாக கூறியிருந்தார்கள். நீங்கள் மட்டுமா அணியை எடுப்பீர்கள்? இலக்கிய செழுமைக்கு உதவிடும் அணிகள் என்ற வியூகம் சார்ந்து நான் எடுக்கின்றேன் பாருங்கள். எதுகை மோனி அணிகளில் வள்ளுவர் அறிவுடைமை சார்ந்து நோக்கிய வள்ளுவர் பேதமையையும் அங்கு நோக்குவதற்கு அவர் தவறவில்லை. கூறுகிறார் பாருங்கள், நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேடாமை பேதையர் தொழில் என்கிறாரே ஐயா. அங்கே எதுகை மோனி இல்லையா? நீங்கள் கேட்கும் அணிதான் இல்லையா?
இதிலிருந்து விளங்குகின்றதல்லவா சொல்லீர் உழவர்களில் கம்பரை விட ஒரு படி விஞ்சி நிற்கின்றார் எங்களுடைய வள்ளுவர். அது மட்டுமல்லாமல் 3 அடிகளில் உலகை அளந்தான் வாமனன், அது விஷ்ணுவின் அவதாரம். 2 அடிகளில் இந்த உலகை அளந்தான் வள்ளுவன், அதுதான் ஐயா சொல்லீர் உழவர்களின் அடையாளம், அவதாரம். இதிலிருந்து விளங்குகின்றது வள்ளுவர் தான் கம்பரை விட ஒரு படி மேலாக நிற்கின்றார் என்று. அது மட்டுமல்லாமல் எதிரணியின் முதலாம் விவாதி கூறியிருந்தார், ஊமை கூட கையசைத்தால் கலைதானா என்றா கூறுகின்றீர்கள் என்று ஒரு கேள்விக்கணையை முன்வைத்திருந்தார். நான் சொல்கின்றேன் ஐயா, அந்த ஊமை கூட கையை நயத்தோடு அசைத்தார் என்றால் அங்கேயும் நிற்கின்றது சொல்லீர் உழவின் மகிமை, நயம்தான் இங்கு நோக்கப்படுகின்றது. அந்த வகையிலே கூறியிருந்தார்கள், ஆட்சிக்கு தசரதன், கற்பிற்கு சீதை. கம்பனே கூறுகின்றான் ஐயா, அந்த சீதையினுடைய கற்பை ராமனே சந்தேகப்படுகின்றான். இங்கே தோற்றுவிட்டான் ஐயா உங்களுடைய கம்பன் பாடாத சிந்தனை எங்கள் வள்ளுவன் எப்போதோ ஜெயித்து விட்டான். என்ன கூறவில்லை, எத்துறைகள் சார்ந்து என்னுடைய வள்ளுவன் நோக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த எல்லாத்தையும் விட்டு விடுவோம், விவாதம் என்று செல்கின்றோம். கம்பராமாயணத்தை கொண்டு செல்கின்றோம், திருக்குறள் புத்தகத்தை தானே ஐயா கொண்டு செல்கின்றோம். மேலதிக தகவல்களுக்காக பிரதிவாதி அணியினரின் மேசையை நாடவும் அங்கே கூட எங்களுடைய திருவள்ளுவரின் திருக்குறள் புத்தகம் தானே ஐயா இருக்கின்றது. இதிலிருந்து விலகவில்லையா, எங்களுடைய திருவள்ளுவர் தான் சொல்லீர் உழவர்களில் விஞ்சி நிற்கின்றார் என்று வள்ளுவன் வாசுகியிடமும் வாசகமாகவும் கூறிய அனைத்தையும் இன்று எதிர்கால தலைவர்களாக திகழக்கூடிய நானிலம் போற்ற பிறந்த பயனாய் நான் என திகழும் நிமிர்ந்த வாழ்வை வாழ மாணவர்களுக்கு பாடசாலைகள் எடுத்து காட்டுவது கம்பனையா, வள்ளுவனைத்தானே ஐயா. எந்த பாடசாலையை நோக்கி கொண்டாலும் அங்கே திருக்குறள்லாம் எழுதியிருக்கும். எங்கேயாவது சொல்லுங்கள் கம்பராமாயணம் எழுதியிருக்கின்ற புனித பத்திரிகையர் மாணவர்களே, உங்கள் பாடசாலையில் கம்பராமாயணம் இருக்கின்றதா? குறள்கள் தானே ஐயா இருக்கின்றது. அதிலிருந்தே தெரிகின்றது வாழ்க்கையின் தத்துவம் யாவும் வள்ளுவனின் குறளின் கீழ்த்தான். ஆகவே இறுதியும் மறதியும் உறுதியுமாக ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளூதொல்லாரம் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று ஈழத் தமிழ்ச்சியாக வள்ளுவம் போற்றும் மண் மீது விடைபெற்று செல்கின்றேன். தீர்ப்பு எங்களுக்காக. நன்றிகள் 1000. தொகுப்புரையில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இந்த அவையிலே தவழுகின்ற தலைப்பானது சொல்லீர் உழவர்களுள் விஞ்சி நிற்பவர் வள்ளுவரே என்று நாங்கள் வாதிட வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நான் ஒன்றை மட்டும் இந்த அவையிலே நன்றாக விளங்கிக் கொண்டேன். எதிரணியினர் மூவரும் மிக அழகாக கதைத்து சென்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கதைத்ததின் சாராம்சமாக கம்பராமாயணத்தில் சொற்றுவை இருக்கின்றது, அணிகள் பல இருக்கின்றன, அதனால் கம்பன் தான் சிறப்புடையவன் என்பதை மாத்திரம் வைத்துத்தான் அவர்கள் அந்த 3 பேரும் தங்களது தலைப்பினை கட்டமைத்து சென்றிருந்தார்கள். ஆனால் எங்கள் வள்ளுவனின் திருக்குறளில் சொல்சுவை பொருட்சுவை அணிகளோடு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் குவிந்து காணப்படுகின்றன என்றால் சொல்லீர் உழவர்களுள் சிறந்தவர் வள்ளுவனா கம்பரா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் 3 வியூகங்களை அமைத்து நமது தலைப்பினை மிக அழகாக கட்டமைத்து சென்றிருந்தோம். அதில் முதலாவதாக ஈரடிகளால் மனித குலத்தை சீர்படுத்தி விடலாம் என்று கூறிய மூத்தோர் வாக்கிற்கு அமைய ஈரடி வெண்பாவை தமிழுக்காய் பரிசளித்த வள்ளுவனாரின் சிறப்பு என்று முதலாவது வியூகத்தினை கட்டமைத்திருந்தோம். இரண்டாவதாக அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலினை தந்து சிற்றின்பத்திற்கு அப்பால் அழைத்து சென்ற வள்ளுவம் என்று இரண்டாவது வியூகத்தினை நாங்கள் முன்வைத்திருந்தோம். மூன்றாவதாக சொல்லெனும் மேற்கொண்டு மனமெனும் உரத்தில் நீதி எனும் வேரினை தழைக்க வைத்த கொம்பன் பாடாத சிந்தனை அவன் வள்ளுவன் என்று மூன்றாவது வியூகத்தினை
நாங்கள் மிக அழகாக கட்டமைத்து நகர்த்தி சென்றிருந்தோம். மேலும் எனது அணியினர் இருவரும் மிகச் சிறப்பாக எமது வாதத்தினை முன்வைத்திருந்தார்கள். எனது இரண்டாம் விவாதி கூறியிருந்தார், 3 அடியில் உலகளந்தான் வாமனன், அது விஷ்ணு அவதாரம். 2 அடியில் உலகளந்தான் வள்ளுவன், இது சொல்லேர் உழவர்களின் அடையாளம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதைவிட வேறு என்ன வேண்டும்? சொல்லேர் உழவர்களில் விஞ்சி நிற்பவன் வள்ளுவன் தான் என்பதற்கு. மேலும் நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன், வள்ளுவன் குறளில் மாத்திரமல்ல, குறளின் அமைப்பிலும் கூட அவன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கருத்துக்களும் அமைத்து சென்றிருக்கின்றான். முதலாவதாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று குறிப்பிட்டிருக்கின்றான். இறுதியாக ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்கின்றான். என்றால் பக்தியில் தொடங்கி மனித வாழ்க்கையானது பக்தியில் தொடங்கி காதலில் முடிகின்றது என்று குறிப்பிடுகின்றான். அங்கேயே தோற்று போய்விட்டார்கள் அவர்களது கம்பன் என்று கூறுகின்றேன். மேலும் நமது வள்ளுவன் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றான். வள்ளுவனது குறள்களிலேயே எல்லோரும் வியக்கத்தக்க ஒரு குறளானது புறப்பக்கம் எல்லா உயிர்க்கும் என்ற குறளானது. அது வள்ளுவனின் எல்லா உயிர்களுக்கும் இடையேயான சமத்துவ தன்மையை குறிப்பிடுகின்றது. மேலும் எனது இரண்டாவது பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார், கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒரு உவமை நீ என்று பெண்ணினை குறிப்பிட்டிருந்தார். ஆம், கம்பனுக்கு அவள் வெறும் உவமை மாத்திரம்தான். எங்கள் வள்ளுவனுக்கு அவள்தான் உலகு, அவள்தான் உலகு. இங்கே சொல்லேர் உழவர்களுள் விஞ்சி நிற்பவர் வள்ளுவர் என்று நான் குறிப்பிடுகின்றேன். நீங்கள் வரும் ஒற்றை போக்கில் வரும் கம்பன் என்று மாத்திரம் குறிப்பிடுகின்றீர்கள். கம்பனின் கம்பராமாயணத்திலேயே எத்தனையோ முற்போக்கு சிந்தனைகள் காணப்படுகின்றது என்பதை இந்த அவையினர் அறிய வேண்டும். நான் நினைக்கின்றேன், ஒரு முறை கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் ஒரு வாதம் ஒன்று வருகின்றது. ஒட்டக்கூத்தர் கூறுகின்றார், கம்பராமாயணத்திலே கம்பர் தமிழில் இல்லாத வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்திருக்கின்றார் என்று. அது ஏதோ துமி என்ற வார்த்தை என்பது தமிழிலே இல்லாத வார்த்தையாம். அதை கூட வைத்து அவர் தமிழுக்கு எழுதியிருக்கின்றார் என்றால் சொல்லேர் உழவர்களுள் விஞ்சி நிற்பது வள்ளுவனா கம்பனா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, வாழும் வழி சொன்ன வான்புகள் வள்ளுவரை நாளும் தமிழுலகம் நன்றி துதித்திட வேண்டும் என்ற பாவலரின் ஒருவரி பாவரி மிகவும் மகத்துவமானது என்று குறிப்பிட்டிருந்தேன். மேலும் எனது அணியினர் மிகச் சிறப்பாக தமது வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் எதிரணியினர் வியூகத்தில், அவர்கள் அமைத்த வியூகத்தில் ஒழுங்காக செல்லவில்லை என்ற பிரச்சனையை முன்வைத்துவிட்டு எனது வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி. மதிப்புமிக்கவர்களே, இன்று எங்கள் எதிரணி அன்பு சகோதரிகளுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு ரத்தின சுருக்கமாக பார்த்துவிட்டு வந்தோம் என்றால், வள்ளுவன் 2 அடியிலே அனைத்தையும் கூறிவிட்டானாம். கம்பன் இருந்து விருத்தப்பாவாக எழுதி கொண்டிருக்கிறான். இப்படி சுருக்கமாக சொல்வதிலேதானே எங்களுக்கு முக்கியமான சொல்லேருளவராக இருக்கின்றார் என்று கதைத்து சென்றிருந்தார்கள். அவையோரே எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்று குறைவாக பேசுபவர்கள் தான் சொல்லேருளவர்கள் என்றால், எங்கள் 3ஆம் விவாதி கூறி சென்றதை போல ஒரு ஊமைதான் சொல்லேருளவனாக இருக்க முடியும். அவன் கதைக்கின்றானா, எந்தளவு கதைக்கின்றான் என்று பார்க்க தெரிந்த அவர்களுக்கு என்னத்தை கதைக்கின்றான் என்று பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். கம்பன் எந்த அளவிற்கு அதற்குள்ளே பொருட்சுவையினை, அதை எவ்வாறு சொற்றுவையோடு புகட்டி இருக்கின்றான் என்று. அடுத்ததாக, அறம் பொருள் இன்பம் என்றெல்லாம் இருக்கின்றதாம், அதனாலேதான் திருக்குறள் மேலும் விஞ்சி நிற்கின்றது என்று கதைத்திருந்தார்கள். அவையோரே நீதி கருத்தினை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பது அனைத்து புலவர்களினுடைய தேவையாகவும் இருந்து வருகின்றது. அப்படி என்றால் குறள் வடிவிலே இன்று வள்ளுவனானவன் எத்தனையோ விடயங்களை கூறியிருக்கின்றான். ஆனால் அவை அனைத்தையுமே தாண்டி கதை வடிவிலே போதித்த ராமாயணம் தான் மக்களினுடைய நெஞ்சத்திலே இன்று வரையிலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்றால், கதை வடிவிலே கூறுவது மக்களுக்கு மேலும் வினைத்திறனாக போதித்திருக்கின்றது என்கின்ற நிதர்சனத்தினை புரிந்து கொள்ளாமல் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக, மதிப்புமிக்கவர்களே, இன்று துமி எனப்படுகின்ற ஒரு வெற்றி சொல்லினை அவர்கள் பாவித்து விட்டார்கள்.
சொல்லுகின்றார்களாம். கதையை படிக்க தெரிந்தவர்களுக்கு அதை முழுதாக படித்திருந்தால் தெரிந்திருக்கும். அதே கம்பன் தான் ஏழை மக்களினுடைய பாமர பிரதேச வழக்கினை துமி என்று குறிப்பிட்டிருக்கின்றான் என்று. அப்படி என்று சொன்னால் இன்று எத்தனையோ பாமர மக்களினுடைய பிரதேச வழக்கு சொல்லாக இருந்து கொண்டிருக்கின்ற துமி எனப்படுகின்ற ஒரு வார்த்தை அன்றைய சோழர் கால இலக்கியத்திலே காணப்பட்டிருக்கின்றது. அனைத்து மக்களுடைய கலாசாரத்தையும் வெளிக்கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்றால் கம்பன் அந்த இடத்திலே தான் சிறப்பானதொரு சொற்றுவையினை பயன்படுத்தி இருக்கின்றான் என்ற நிதர்சனத்தினை புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் தரப்பு வாதத்தினை எடுத்து பாருங்கள் ஐயா. 2 அடிப்படை அளவுகோல்களினூடாக இன்று எவர் சிறந்த சொல்லேருளவர் என்பதை எங்கள் அணியானது ஆராய்ந்திருந்தது. அதற்கு அவர்கள் தரப்பில் இருந்து எங்களுடைய அளவுகோல்களுக்கான எதிர்ப்பு வந்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஆக இன்று வள்ளுவரானவர் பொருட்சுவை என்று கதைத்த இவர்கள் எந்த இடத்திலே கம்பனுக்கு இணையானதொரு சொற்றுவை வள்ளுவரிடம் காணப்பட்டது என்று நிறுவினார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதனை தாண்டி எங்களுடைய வாதத்திலே எத்தனையோ கேள்வி கணைகள் தொகுக்கப்பட்டிருந்தன. ஆக இன்று கண்ணதாசன் கூறுகின்றான் பாருங்கள் ஐயா, 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடி என்று கண்ணதாசன் குறிப்பிடுகின்றார் என்றால் இன்னும் அப்படிப்பட்டதொரு கவிஞன் பிறக்கவில்லை என்று சொன்ன கண்ணதாசன் என்ன முட்டாளா ஐயா? ஆக மொத்தத்திலே கண்ணதாசனும் கூறிவிட்டார். இன்று எத்தனையோ நல்லறிஞர்கள் எண்ணத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கம்பராமாயணம் எனப்படுவது நிதர்சன வாழ்வியலை உங்களுக்கு போதிக்கின்றது. அதனை விருத்தப்பாவிலே சுற்றுவையோடு பொருட்சுவையை கொண்டு உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் கம்பருக்கே இல்லாத பிரச்சனை இவர்கள் 3 பேருக்கும் என்ன வந்தது என்பதுதான் எங்கள் வாதத்தினுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருந்தது. அடுத்ததாக இன்று எத்தனையோ பாடல் வரிகளை எங்கள் அணியானது உதாரணம் காட்டியிருந்தது ஐயா. அனுமான் எனப்படுகின்ற ஒரு துணை கதாபாத்திரம் காணப்படுகின்றது என்றால் அதற்குள்ளே எதுகை மோனை எனப்படுகின்ற அணிகளை பயன்படுத்தியதனூடாக கம்பன் தன்னுடைய கருத்தினையும் அவனுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தினையும் நிறுவி இருக்கின்றான் என்று கேட்டிருந்தோம். அவர்கள் தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் பெறவில்லை. அடுத்ததாக சீதை தீக்குளிப்பை பற்றி நல்ல பெருமையாக கதைத்திருந்தார்கள். அவையோரே ஒரு விடயத்தினை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். கம்பன் எந்த இடத்திலும் ஒரு கதாபாத்திரத்தினை கற்பனையாக படைக்க கிடையாது. ராமன் எனப்படுபவனுக்கு சுட்டுவிட்ட காரணத்தினாலே சூரியனுக்கு வெய்யோன் என்று பெயர் வைத்த கம்பன் அதே போல தன்னுடைய கதாபாத்திரமான சீதைக்கு எந்த இடத்திலும் அயோத்தியாவிலே இழுக்கு வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினாலே ராமனும் அதையே அறிந்து கொண்டுதான் சீதை தீக்குளிப்பு நடக்கின்றது. அதற்கு இணையாக இன்று எங்கள் அணியானது கேட்டிருந்தது ஐயா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மலை என்று ஒரு பெண்ணுக்கு இறைவனை வணங்குகின்ற அடிப்படை உரிமையை கூட திருக்குறள் மறுக்கின்றதே, அது எவ்வாறு பெண்ணியமாக அமையும் என்று கேட்டிருந்தோம். அவர்கள் தரப்பில் இருந்து எந்த விதமான பதிலும் பெறவில்லை. ஆக சொல்லேருளவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பரே என்று அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி விரைபடுகின்றேன். நன்றிகளாயிரம். ஆம், சொல்லேருளவில் சொல்லேருளவர்களின் சொல்லேருளவு பற்றி சொல்லேர் கொண்டு உளவு செய்த இந்த அவை பிரசண்ட மாறுதத்திற்கு பிறகு என்ற நிலையில் தற்பொழுது தனிய பெறுகின்றது. நடுவர்களை ஒரு சிறந்த விவாதியை தெரிவு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாடு முழுவதும் பரந்துள்ள தமிழ் விவாதிகளின் வாத திறனுக்கான அங்கீகாரம் வழங்கும் நோக்குடன் இச்சொல்லியளவு 2025 இங்கே சிறப்பாக நடந்தேறி நிறைவுற்றிருக்கின்றது.
யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரி சதப்பவளம் தன்னை கொண்டாடும் இப்பொழுதில் தமிழிற்கு ஓர் அழகு சேர்க்க சொல்லெனும் ஏறினால் உழவு செய்து சொல்லேருளவு 2025 இறுதி தருணத்தை இவ்விடத்திலே நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். தொழில்நுட்ப உதவியுடன் இடம்பெற்ற தெரிவு போட்டிகளில் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே காலிறுதி, அரையிறுதி, இறுதிப் போட்டி என கடந்து இப்பொழுது இந்த மாபெரும் விழாவின் இறுதி கட்டத்தினை நாங்கள் எட்டியிருக்கிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இங்கே அறிய தருகின்றேன். அந்த வகையிலே இந்த விழாவின் தொடர்ச்சியான நிகழ்வாக எங்களுடைய அதிபரின் உரை தற்பொழுது அரங்கம் காணவிருக்கின்றது. புனித பத்திரசியார் கல்லூரியின் 175வது ஆண்டு நிறைவில் தமிழ் விவாத போட்டி தேசிய ரீதியிலே நடைபெற்று இன்று முடிந்திருக்கின்றது. சில நாட்களுக்கு முன் ஜூம் செயலியின் ஊடாக 22 பாடசாலைகள் 9 மாகாணங்களை சேர்ந்த பாடசாலைகள் இதில் இணைந்து 8 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு இன்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற பேராசிரியர் வேல்நம்பி பீடாதிபதி, உயர் படிப்புகளின் பீடம் யாழ் பல்கலைக்கழகம், அவருக்கு எமது கல்லூரி சார்பிலே முதலாவது நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான சொல்லாடல்கள், விவாதங்கள் நடைபெறுவதை ஊக்குவிக்கின்ற ஒருவர். நான் அவரோடு இப்பொழுது கதைத்து கொண்டிருந்த பொழுது சொன்னார், பீடங்கள் ரீதியாக பல்கலைக்கழகத்திலே இவ்வாறான விவாத போட்டிகளை நடத்தி மாணவர்கள் இடையே இந்த ஒரு பாரம்பரியத்தை கொண்டு போக வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கின்றவர். இவர் பல அறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார். நீண்ட காலமாக பல்கலைக்கழகத்தில் வணிக பீடத்தோடு மேனேஜ்மெண்ட் ரீதியாக தனது செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தவர். முன்பு சில ஆண்டுகளுக்கு முன் எமது வணிக மன்றத்தினுடைய விழாவுக்கு விருந்தினராக வருகை தந்து எமது மாணவர்களை உற்சாகப்படுத்தி இருந்தார். வேலை பளுக்கள் மத்தியிலும் அவருடைய வரவும் பிரசன்னமும் காலையில் அவர் ஆற்றிய உரையும் எங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. அதற்காக அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இங்கு வருகை தந்து நடுவர்களாக செயற்பட்ட அனைத்து அறிஞர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய இந்த பிரசன்னமும் உங்களுடைய இந்த செயற்பாடுகளும் இன்றைய நாள் நிகழ்வை நல்ல முறையிலே நடத்தி தேசிய ரீதியான இந்த போட்டி நிறைவு பெறுவதற்கு நீங்கள் காட்டிய ஒத்துழைப்புக்கும் சரியான அணியை தெரிவு செய்ததற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றிகள். அவர்களை அனுப்பி வைத்த பாடசாலை சமூகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட தூரம் இருந்து பயணித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பயணங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழில் இவ்வாறான போட்டிகளை நடத்துவது என்பது இன்று அரிதாக இருக்கிறது. நாங்கள் நாடக போட்டி வைப்பதற்கு அழைப்பு விட்டிருந்தோம். மிக சொற்பமான பாடசாலைகளே முன் வந்திருந்தன. நாங்கள் இங்கிலீஷ் டிபேட் நடத்த எத்தனித்திருந்தோம். அது வெகு விரைவிலே நடத்துவோம். அதே போல் பொயட்ரி ட்ராமா இங்கிலீஷிலே நடத்தியிருந்தோம்.
இவ்வாறான நிகழ்வுகள் மாணவர்கள் மத்தியில் இருக்கின்ற அறிவுக்கு செயல் வடிவம் கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளில் இந்த இறுதிப் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட 2 அணிகளும் தகுதியான அணிகள். நமது தமிழ் மாணவர்களுடைய அறிவை மட்டுமல்ல, பேச்சு ஆற்றலையும் உலகுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வாறான வாய்ப்புகள் கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. உங்களுடைய பங்களிப்பு ஏற்கனவே காலையில் சொல்லப்பட்டது போல எம்முடைய செயற்பாடுகளுக்கு இந்த பங்களிப்பு இன்னும் மெருகூட்டுகின்றன, சந்தோஷத்தை தருகின்றன, எமக்கு உற்சாகத்தை தருகின்றன. ஆகவே எமது செயற்பாடுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. விசேடமாக இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய அருட்தந்தை எட்விநாதன் அவர்களுக்கும், பொறுப்பாக இருக்கின்ற ஆசிரியர் மிஸ்ஸஸ் ஓம் சக்தி ஜசோதன் அவர்களுக்கும், ஏனைய ஆசிரியர்களுக்கும், முக்கியமாக மாணவர்களுக்கும், விவாத குழுவில் பத்திரிசியார் கல்லூரியில் இணைந்து பணியாற்றுகின்ற மாணவர்களுக்கும், மீடியாவில் இருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். ஏனென்றால் ஜூம் செயலியில் இதை நாங்கள் ஈடுபடுத்துகின்ற பொழுது பல ஆசிரியர்கள் இதில் தங்களை இணைத்து கொண்டார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்முடைய யாழ் மறை அலை தொலைக்காட்சி ஊடக நண்பர் நண்பிகளுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நிகழ்வு நடந்தேற தங்களுடைய முழு பங்களிப்பையும் ஸ்பான்சர் செய்த ஒன் சைல்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பினருக்கு இந்த வழியிலே கல்லூரி சார்பாக எனது நன்றிகள். இங்கே வருகை தந்திருக்கின்ற புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி அருள் சகோதரர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற ஏனைய பாடசாலை மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் நாம் தமிழை காப்போம். தமிழ் ஊடாக மறையை வளர்த்த பெரியவர்களை உருவாக்கிய கல்லூரி எமது கல்லூரி. எமது கல்லூரியின் இந்த செயற்பாடு மீண்டும் எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே தமிழ் சொல்லாடலை, விவாதத்தை தொடர்ந்தும் பயனுள்ளதாக்கவும், அறிவை தக்க முறையிலே முன்கொணரவும், அதை வெளிப்படுத்தவும் தேவையான ஆற்றலை இவ்வாறான நிகழ்வுகளின் ஊடாக கடத்தி செல்வதில் பத்திரிசியார் கல்லூரி பெருமை அடைகிறது. மீண்டும் இந்த குழுவில் இணைந்து இந்த செயற்பாடுகளை நிறைவு செய்வதற்கு பங்களிப்பு செய்த எல்லா விருந்தினர்களுக்கும் புனித பத்திரிசியார் கல்லூரி சார்பாக நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். God bless you all. தன்னுடைய அருமையான அந்த உரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அதிபர் தந்தை அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக பிரதமர் விருந்தினர் அவர்களை உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வை காலையில் இருந்து இந்த மாலை வரை சிறப்பாக ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவ தலைவன் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்வதிலே தங்களை அர்ப்பணித்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களே, இங்கே நடைபெற்ற அருமையான விவாதத்துக்கு நடுவராக செயற்பட்ட நடுவர்களே, இந்த போட்டியிலே பங்கு பற்றிய மாணவர்களே, ஆசிரியர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நான் காலை தொடக்க நிகழ்விலே பங்கு கொண்டேன். இப்பொழுது நிறைவிலே பங்கு கொள்ளுகிறேன். இப்போ பார்க்குற பொழுது தான் காலையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன்றது புரியுது. ஏன்னா இந்த சொல்லேரிழவை பற்றி கொஞ்சம் கூட காலமாக கதைச்சிட்டேன்.
பரவாயில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய நிலைகளில் இருந்து பேசியிருந்தார்கள். வில்லேர் உழவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் என்றும், குறிப்பாக மன்னர்கள் தங்களுடைய அந்தந்த காலங்களிலே வில்லேர் உழவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இலக்கிய கர்த்தாக்கள், அதையும் தாண்டி இலக்கியத்திலே படைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் சொல்லேர் உழவர்களாக சித்தரிக்கப்பட்டிருந்தார்கள். அதை பற்றி தான் நாங்கள் காலையில் பேசினோம். அந்த அடிப்படையில் மிக பொருத்தமான ஒரு முறையில் இந்த தலைப்பை இந்த விவாத அரங்குக்கு அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதற்காக உண்மையில் அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் காலம் முழுவதும் இந்த பெயர் அப்படியே நிலைத்திருக்கும். அவை ஏதாவது ஒரு புது முயற்சிகளுக்கு பெயர் வைக்கின்ற பொழுது அப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. மேலதிகமாக வில்லேர் உழவரும் சொல்லேர் உழவரையும் ஒப்பீடு செய்தவுமாக இருந்தால் சொல்லேர் உழவர்கள் மேலே நிற்கிறார்கள் என்பதையும் நான் காலையிலே பதிவு செய்திருந்தேன். ஆனால் சொல்லேர் உழவரும் சண்டை போட்டால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும். அவை அந்த அடிப்படையில் இந்த பிள்ளைகள் அவர்களுடைய வாதங்கள் மிக அற்புதமாக இருந்தன. அவை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களிடத்தை இந்த மாதிரியான ஒரு அறிவு தேடலையும் அந்த புலமையையும் திறனையும் வளர்ப்பதற்கு இந்த சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியும் ஒரு பங்காக தன்னுடைய 175வது ஆண்டு நிறைவிலே செயற்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியானது. ஏனென்றால் கொண்டாட்டங்கள் பயனுள்ளவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அதாவது முன்னே சொல்லேர் உழவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதைவிட நான் அவதானித்த விடயம் என்னவென்றால், இதிலே பேசிய பிள்ளைகளுக்காகத்தான் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என விளைகிறேன். பட்டிமண்டபத்திலே பேசுகின்ற பொழுது நீங்கள் நிறைய தேட வேண்டும். எப்படியும் தேடலாம். அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். குறிப்பேடுகளிலே பதிவு செய்வதை விட மனப்பதிவேடு செய்வது மிக முக்கியமானது. அதை பதிவு செய்து நியமாக வெளிப்படுத்தினீர்களாக இருந்தால் அது அவையை கவரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு விதத்திலே உங்களுடைய ஞாபக சக்தி, மெமரி பவரை அது வளர்க்கும். எப்போ கல்வியில் நிறைய பேர் சொல்லிடும் பாடமாக்காத விளங்கிப்படி என்று. எங்களுக்கு விளங்கி கொள்ள வேணும். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் பாடமாக்குதல் விளங்கிக் கொள்வதற்கு வழிவகுக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். நம் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எங்களுடைய பரீட்சை பெறுபவர்களிலே ஒருவருடைய மெமரி அல்லது விளங்கிக் கொள்ளுதல், இந்த ரெண்டையும் நாங்கள் ஒப்பீடு செய்தோமாக இருந்தால் மெமரி தான் கூடுதலான தாக்கத்தை செலுத்துகிறது என்பதை அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே நிறுவியிருக்கின்றார்கள். அவை ஒரு விடயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தாலும் கூட அவற்றை திருப்பி மனனம் செய்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு விதத்திலே இது இதைத்தான் சொல்லுகிறது என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டும். இங்கே கண்ணதாசன் பாடல்களை பாடினார்கள். பாட்டு படிக்கிற எல்லாருக்கும் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு தெரியறதில்லை. ஆனால் கொஞ்சம் ஆழமாக இறங்கி அதை திருப்பி படிக்கைகள் அது விளங்கும். ஆகவே இது நீங்கள் பேசுகின்றவர்கள் முதலிலே கவனத்தில் கொள்ள வேணும். நீங்கள் அப்படி நிறைய பேர் பேசியிருந்தீர்கள். அது பார்ப்பதற்கு உண்மையில் பாராட்டத்துக்குரிய ஒன்றாக இருந்தது. இரண்டாவது, சில கருத்துக்களை கொடுக்கின்ற பொழுது பட்டிமன்றத்தில் இருக்கிற உத்திகள் அதுதான். சில பெறுமதியான கருத்துக்கள் என்று நினைத்து நாங்கள் சில கருத்துக்களை கொடுப்பதை காட்டிலும் அவற்றை கொடுப்பாமல் விடுவது மேலது. அது மிக முக்கியமான. ஏனென்றால் ஒரு கருத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த கருத்து மிக சரியான முறையில் மிக காத்திரமாக மற்ற அணியினால் வெட்டப்படுமாக இருந்தால் இந்த கருத்து அடிபட்டு போய்விடும். அது ஒரு கருத்தை அல்லது வினாவை முன்வைக்கின்ற பொழுது அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாத வகையில் அவை இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை, அவர்கள் அதற்கு பதில் சொன்னால் அவர்கள் தந்த பதிலை வைத்துக்கொண்டு திருப்பி நீங்கள் அடிக்கக்கூடியதாக இருக்கலாம். அவை அந்த அடிப்படையில் உங்களுடைய விவாத உத்திகளை நீங்கள் கட்டமைப்பீர்களாக இருந்தால் தொடர்ச்சியான எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல முறையிலே பயணிக்கலாம். ஏனென்றால் இங்கே சில டெக்னிக்ஸ் அப்படியாக கொடுக்கப்பட்டிருந்தன. சிலவை அவை அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கின்றன, சிலது எதிரணிகளுக்கு சாதகமாக இருந்திருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இந்த தலைப்பிலே பொதுவாக உடனடியாக பேசுவது என்பது கடினமானது. அவை அந்த விடயத்தை 2 பகுதி மாணவர்களும் நல்ல முறையிலே முன்னெடுத்திருந்தார்கள். அவை நான் காலையில் சொன்ன விடயத்தை போல இலக்கியங்களாக இருந்தாலும் சரி,
கல்வி போதனைகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஈடுபடுகின்ற இணைபாட விதான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சமூகத்தை கட்டமைப்பதற்கும் அவற்றினுடைய கலாச்சார ஒழுக்க இருப்பை நிலைநிறுத்துவதற்கும் அவற்றுக்கு அப்பால் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. இதை நாங்கள் பல்வேறு மூலங்களினூடாக செய்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே தான் இந்த மொழி பயன்பாடு என்பதும் அந்த மொழியோடு சேர்ந்த இந்த மாதிரியான கலாச்சார நிகழ்வுகள், போட்டி நிகழ்வுகள் எங்களுக்கு கை கொடுக்கின்றன. இதில் ஈடுபட்டிருக்கின்ற மாணவர்கள், நீங்கள் இன்னும் ஒரு 10 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் இதை மீட்டு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த செயற்பாடுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவியதாக அல்லது உதவுவதாக இருக்கும். அதுதான் யதார்த்தமானது. இதை எப்பொழுது மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் புரிந்து கொள்ளுகிறார்களோ அப்பொழுதுதான் ஒரு ஒழுங்கான முறையான கல்வி என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல கல்வி என்பது மாணவர்களால் வளர்த்தெடுக்கப்படும். முக்கியமாக நல்ல மாணவர்கள் என்று நான் சொல்லுவது, ஒரு நல்ல சாதிக்கக்கூடிய ஆற்றலுள்ள மாணவர்கள் அல்லது திறமையான மாணவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லாராலும் அடையாளம் காணப்படுவது இல்லை. இது நான் சொல்வது சில வேளை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் போதிக்கிறோம், தொடர்ச்சியாக பரீட்சைகளுக்கு அவர்களை தயார்படுத்துகிறோம். அவர்களுடைய பெறுபேறுகள் வருவதற்கிடையில் நாங்கள் ஒரு கற்பனை வைத்திருக்கிறோம். இந்த மாணவன் நிச்சயமாக 9, இந்த மாணவை 3A, இவர்கள்தான் என்ன பண்ணுவார்கள். ஆனால் அப்படி நடக்கிறதோ என்பதை நாங்கள் ஒரு கடன் மீட்டு பார்க்க வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாணவர்கள் நழுவ விடுகிறார்கள், எதிர்பாராதவர்கள் முன்னே வந்து விடுகிறார்கள். அப்படியாக இருந்தால் அந்த எதிர்பாராத மாணவர்களை குறியாக வைத்து தூண்டுவதற்கு நாங்கள் தவறு செய்திருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இது வித்தியாசமானது. அதாவது விரைவாக கற்கக்கூடியவர்கள், மற்றது மெல்ல கற்கக்கூடியவர்கள். நாங்கள் பெரும்பாலும் விரைவாக கற்கக்கூடியவர்களைத்தான் சிறந்த மாணவர்களாக பல தரத்திலே கணித்துக் கொள்ளுகிறோம். அப்படி அல்ல, பல சந்தர்ப்பங்களில் ஸ்லோ லேர்னர்ஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பார்கள். ஏனென்றால் ஒருவன் போதிக்கின்ற விடயத்தை உள்ளுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார் அல்லது எடுத்துக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்பது இங்கே முக்கியமே கிடையாது. சில மாணவர்கள் டக்குன்னு பிடிப்பார்கள், சில பேருக்கு அது கொஞ்சம் உள்ளே போய் ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் செல்ல அவர்கள் உள்ளே எடுத்துடுவார்கள். அதனால தான் வகுப்பறையில் சோபிக்காத மாணவர்கள் நிறைவாக பெறுபேறுகளில் வெற்றி பெறுகிறார்கள். ஆகவே விரைவாக உள்ளே எடுக்கக்கூடிய மீத்திறன் கூடிய மாணவர்கள் எவ்வளவு விரைவாக சில விடயங்களை உள்ளே எடுக்கிறார்களோ அவர்களில் பலர் அவ்வளவு விரைவாக வெளியே விட்டுவிடக்கூடியவர்கள், மறந்து விடக்கூடியவர்கள். எல்லாரையும் நான் சொல்லவில்லை, ஆனால் யதார்த்தம். ஆனால் உள்ளே எடுப்பதற்கு காலதாமதத்தை எடுக்கிற மாணவர்களே பெரும்பாலான மாணவர்கள் அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வார்கள். சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு விடயத்தை நீங்கள் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களை போலத்தான் நானும் எடுக்க வேண்டும் என்று எண்ண தேவையில்லை. அல்லது அவர்களுக்கு இப்படித்தான் பொதுவாகத்தான் போதிக்க வேண்டும் என்று ஆசிரியர்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அதனை உருவாக்கி கொடுப்பது என்பதுதான் மிக முக்கியமானது. அதனைத்தான் நாங்கள் வகுப்பறை சூழல் அல்லது பாடசாலை சூழல் என்று சொல்லுகிறோம். என்னோட என்விரான்மெண்ட், அதாவது சூழல் என்பது ஒருவரை தீர்மானிக்கின்ற விடயத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த நல்ல சூழலை தரக்கூடிய ஒரு மிக பெருமதியான நிகழ்வுகள் இது போன்ற நிகழ்வுகள். ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல கல்வி ரீதியாக வேறு விடயங்களில் அடையாளம் காணப்படாத மாணவர்கள் இது போன்ற போட்டிகளிலே ஈடுபடுகிற பொழுதுதான் அவர்கள் அடையாளம் காணப்பட தொடங்குகிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவதற்கு மற்றவர்களோடு இருக்கிற இடைவெளி ஒரு பின்னடைவாக இருக்கும். ஆனால் இங்கே ஆசிரியர்கள், மாணவர்கள், மற்ற மாணவர்கள் எல்லோரோடும் ஒன்று சேருகிற பொழுது அந்த இடைவெளி குறைகின்றது. அவர்களிடத்தில் இருக்கிற திறமை புலப்படுகிற பொழுது அவர்களை கல்வி ரீதியாகவும் நாங்கள் தட்டிவிட முடியும் என்ற ஒரு நிலப்பாடு மற்றவர்களுக்கு கிடைக்கின்றது. அதேபோல் நான் இப்படியாக சாதிக்கின்றேன், திறமையிலே முன்னுக்கு வருகிறேன்,
நான் கல்வியில் பின்னுக்கு போகக்கூடாது என்ற எண்ணம் அந்த பிள்ளைக்கு அப்போ தான் வரும். அவை நான் சொல்ல வருவது என்பதால் வெறுமனே கல்வி எக்ஸாம் என்று மட்டும் இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகளில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்துகிற பொழுது உங்களுடைய கல்விக்கான அந்த பாதை திறக்கப்படும். மற்றது நல்ல பெறுபேறுகளை எடுப்பதை நோக்கி படிக்கிற அந்த எண்ணம் அப்படியே உங்களிடத்திலே அதிகரிக்கும். மிக மகிழ்ச்சியான ஒரு சூழலில் பல விடயங்களை கொண்டு வர முடியும். ஒரு விடயத்தை விரைவாக உள்ளே பதிவு செய்து கொள்ளுகின்ற அந்த ஞாபக சக்தி ஆற்றல் என்பது அதிகரிக்கும். இந்த ஆற்றல் வளர்த்து கொள்ளப்படலாம், டெவலப்படலாம் ஒழிய இது எல்லாருக்கும் சில பேர் சொல்கிறார் அது அவருக்கு இருக்கிற கொடை என்பது. அது எனக்கு தெரியல, இருக்கலாமோ தெரியாது. ஆனால் அதுவே கூட வளர்த்து எடுக்கப்படலாம், எதையும் வளர்த்து எடுக்கப்பட முடியும் என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்வுகள் உங்கள் எல்லோருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்வுகளிலே பங்கு கொண்ட மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எந்த மொழி மூலமாகவும் கல்வி பயிலலாம், எந்த துறையிலும் கல்வி பயிலலாம், அல்லது எந்த துறை சார்ந்தவர்களாகவும் வேலை செய்யலாம். ஆனால் எங்களுடைய மொழி தாய்மொழி, அந்த தாய்மொழியோடு இணைந்த சில இந்த மொழி ரீதியான செயற்பாடுகளோடு எப்பொழுதும் ஒன்றித்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய கற்கின்ற துறையும் தொழில் புரிகின்ற அந்த புலமும் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து செல்ல முடியும். அந்த அடிப்படையில் தமிழை நீங்கள் முதன்மை கொடுத்து இலக்கியங்களை படியுங்கள், மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள். அவை நிச்சயமாக உங்களுடைய கற்றலுக்கு வாய்ப்பு கொடுக்கும் என கூறி, தமிழால் இணைவோம், தமிழாய் வாழ்வோம் என கூறி, மீண்டும் ஒரு தடவை இந்த அருமையான நல்ல செயற்பாடுகளை தன்னுடைய சதப்பவள விழா நிகழ்விலே ஏற்பாடு செய்த இந்த கல்லூரிக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரதமர் விருந்தினர் உரையை ஆற்றிச் சென்ற பிரதம விருந்தினர் பேராசிரியர் தி வேல்நம்பி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பிரதம விருந்தினரை கௌரவிக்கும் நிகழ்வு அரங்கம் காணவிருக்கிறது. விருந்தினரை கௌரவிப்பதற்காக எம் அதிபர் தந்தை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கௌரவிப்பினை வழங்கிச் சென்ற அதிபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நடுவர்கள் சார்பில் ஒருவரை கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். புனித பத்திரிசியார் கல்லூரி சமூகத்தினால் அவர்களினுடைய 175வது ஆண்டு நிறைவையொட்டி சொல்லேருளவு என்கிற காத்திரமான தமிழ் பெயரை கொண்டதாக ஒரு தேசிய மட்டத்திலான விவாத போட்டியை ஒழுங்கு செய்து இன்றைக்கு அதனுடைய நிறைவு நிகழ்விலே நாங்கள் அனைவரும் கூடியிருக்கிறோம். நிறைவு நிகழ்விற்கு மிக பொருத்தமான ஒருவர் பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார். மதிப்பார்ந்த பேராசிரியர் வேல்நம்பி அவர்களுக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த விவாத போட்டியினுடைய ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் குறிப்பாக ஓம் சக்தி யசோதன் ஆசிரியைக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சக நடுவர்களாக கலந்து சிறப்பித்தவர்களுக்கும் மிக முக்கியமாக இந்த விவாத போட்டியிலே கலந்து தங்களுடைய திறமையை மிக வினைத்திறனான தன்மையிலே வெளிப்படுத்திய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். விவாதம் என்பது உண்மையில் ஒரு கூட்டு உணர்வு. இன்றைய இந்த விவாதத்திலே நடுவராக கலந்து கொண்டிருந்த போது பாடசாலை கால விவாத நினைவுகள் மெனக்கண்ணிலே வந்து போயின. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவிகளை பார்த்த பொழுது பாடசாலை சூருடையிலே ஒரு மாணவியாக நான் விவாதித்த காலங்கள் மனதை நிறைத்தன. அவ்வாறேதான் கொழும்பு இந்து கல்லூரி மாணவர்களை பார்த்தபோது
என்னுடைய சக வயது கொழும்பு இந்து கல்லூரி மாணவர்களோடு களமாடிய நினைவுகள் வந்து போயின. உண்மையில் விவாதம் என்பது வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் தனிப்பட்ட வாழ்க்கையையும் எங்களுடைய தொழில் வாழ்க்கையையும் வினைத்திறனாக கட்டியமைப்பதற்கு மிகச்சிறந்த அளவிலே உதவி செய்யும். இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பழைய விவாதிகள் அனைவரும் என்னுடைய இந்த கருத்தோடு உடன்படுவார்கள் என நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு விடயத்தை அது பொதுவில் விளங்கப்படுகிற தன்மையில் மாத்திரம் விளங்கிக் கொள்ளாமல் அதனை வெவ்வேறு கோணத்தில் அணுகி ஆராய்ந்து அதற்கான வியாக்கியானங்களை செய்வதற்கான ஆற்றலை விவாத பயிற்சி நிச்சயமாக தரும். முதிர்ச்சியான தன்மையிலே எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான தயார்படுத்தல் களமாக விவாத போட்டிகள் நிச்சயமாக அமையும். ஆகவே மாணவர்கள் விவாதங்களிலே வெற்றி தோல்வி என்பதை கடந்து விவாதங்களிலே எவ்வளவு தூரம் பங்கு பெற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் பங்கு பெற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இதை என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விவாதம் சில வேளைகளில் வெற்றிகளை தரலாம், சில வேளைகளில் நாங்கள் தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும். இந்த வெற்றி தோல்வியை கடந்து விவாதம் நிச்சயமான உறுதியான அனுபவங்களை வாழ்க்கைக்கு தரும். ஆகையால் மாணவர்களே, தொடர்ந்து விவாதம் செய்யுங்கள், தொடர்ந்து விவாதம் செய்யுங்கள். விவாதம் செய்பவர்கள் பொதுவாக சட்டத்தரணிகளுக்கு விவாத ஆற்றல் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் என்னுடைய புரிதலின்படி சட்டத்துறை சாராதவர்களும் தங்களுடைய வெவ்வேறு துறை சார்ந்து வினைத்திறனாக செயற்படுவதற்கு அவர்களினுடைய விவாத பயிற்சி உதவி செய்திருக்கின்றமையை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் விரும்பி தெரிவு செய்த துறையில் மிகச் சிறப்பாக மிக உன்னதமான இடத்தை பிடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த விவாதம் நிச்சயமாக உதவி செய்யும். ஆகவே தொடர்ந்து விவாதியுங்கள் என்கிற கோரிக்கையோடு இன்றைய விவாத தலைப்பையும் அதை எங்களுடைய மாணவர்கள் அணுகிய விதத்தையும் பார்க்கிற போது என்னுடைய தனிப்பட்ட புரிதலின்படி இந்த தலைப்பு மிகச் சிக்கலானது. சொல்லேர் உழவர்களில் விஞ்சியவர் கம்பனா வள்ளுவனா என்கிற தலைப்பிலே விவாதிப்பது என்பது மிகச் சிக்கலானது. ஆனால் இந்த நிகழ்வினுடைய ஒருங்கமைப்பாளர்கள் மாணவர்கள் இலக்கிய தலைப்புகளிலே தேடலை மேற்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தலைப்பை வழங்கியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய புரிதலின்படி இரண்டு அணியினரும் இந்த விவாதத்தினுடைய தலைப்பை மிக தெளிவாக வரையறை செய்து அதற்கு ஏற்ற விதமாக தங்களுடைய விவாதத்தை கட்டமைத்திருந்தார்கள். சொல்லேர் உளவு என்கிற விடயத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டு வெளிப்படுத்திய விதம் உண்மையில் பாராட்டுதற்குரியது. அதற்கு பேராசிரியர் வேல் நம்பி காலையில் ஆற்றிய உரை உதவி செய்திருந்தது என்பதை இப்போது அறிய முடிகிறது. ஆகவே சொல்லேர் உழவர்களாக கம்பனும் வள்ளுவனும் தமிழ் சமூகத்தால் இன்றைய வரைக்கும் மதிக்கப்படுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் சொல்லை தான் எடுத்து சொல்ல விரும்பிய விடயத்திற்கு கம்பன் பயன்படுத்திய விதமா வள்ளுவன் பயன்படுத்திய விதமா மிகச்சிறந்தது என்பதுதான் இந்த விவாதத்தினுடைய அடிப்படை. இத்தகைய ஒரு விவாத தலைப்பிலே பேசுகிற போது தன்னுடைய தரப்பு அல்லாத மற்றைய தரப்பினுடைய சிறப்பை சிறிதும் சிறுமை செய்யாமல் பேச வேண்டிய முதிர்ச்சி இருக்க வேண்டியது மிக அவசியம். அந்த முதிர்ச்சி சில மாணவர்களிடத்தில் இருந்தமையையும் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு மற்றைய தரப்பு புலவரை அவமரியாதை செய்ததையும் நாங்கள் பார்த்தோம். இந்த தவறை சில பெரியவர்களும் இலக்கிய மேடைகளில் செய்வதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் மாணவர்கள் இந்த முதிர்ச்சியை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயமாக ஒருவருடைய சிறப்பை சொல்லுகிற போது சிறப்பை விழித்து பேசுகிற போது அதற்கு உதாரணமாக குறித்தவருடைய பாடல்களையும் இலக்கிய படைப்புகளையும் உதாரணம் காட்டுகிற அதே நேரம் அவரை மற்றவர்கள் பாராட்டி பேசிய விடயங்களையும் உதாரணம் காட்டுவது சிறந்தது. இந்த நுட்பத்தை இரண்டு தரப்பு மாணவர்களும் பயன்படுத்தியிருந்தார்கள். கம்பனை பற்றி பேசியவர்கள் கம்பனுடைய பாடல்களிலிருந்து உதாரணங்களை காட்டிய அதே நேரம்
கம்பனை பற்றி ஏனையவர்கள், சமகாலத்தவர்கள் மற்றும் சற்று முந்தையவர்கள் பாடிய விடயங்கள், சொல்லிய விடயங்களையும் உதாரணம் காட்டியிருந்தார்கள். அது வரவேற்கத்தக்கது. ஒருவனுடைய சிறப்பு அவனுடைய செயற்பாடால் வெளிப்படுகிற அதே நேரம் மற்றையவர்கள் வாயிலாகவும் அது வெளிப்படும். அந்த நுட்பத்தை 2 அணி மாணவர்களும் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள். அதே நேரம் பேராசிரியர் வேல்நம்பி அவர்களும் இதை கோடு காட்டியிருந்தார். சில மாணவர்கள் சில பாடல்களை மனனம் செய்து ஒப்பித்திருந்தார்கள். குறிப்பாக இந்து கல்லூரி அணியினுடைய தலைவர் பல கம்பராமாயண பாடல்களை மனனம் செய்து ஒப்பித்திருந்தார். அது பாராட்டுதற்குரியது. இந்த ஆற்றல் மாணவர்களிடத்திலே வளர்க்கப்பட வேண்டும். பார்த்து வாசிப்பதை காட்டிலும் ஒன்றை கிரகித்து உள்வாங்கி மனனம் செய்து சமர்ப்பிப்பது என்பது விவாதத்தினுடைய ஒரு மிகச் சிறப்பான விடயம். ஆகவே எல்லா மாணவர்களிடத்திலும் இந்த ஆற்றல் வளர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். மாணவர்கள் அதை செய்வதற்கான தகமையோடு இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே இன்றைய இளைய தலைமுறையினரோடு ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளராக ஊடாட்டம் கொண்டவள் என்கிற வகையிலே ஒரு இலக்கிய தலைப்பை இவ்வளவு தூரம் வினைத்திறனாக அணுகி வாத பிரதிவாதங்கள் செய்கிற தகமையோடு எங்களுடைய இளம் சமூகம் இருக்கிறது என்பதை நாங்கள் பாராட்டியாக வேண்டும். இவர்களை மேலும் ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. இந்த கல்லூரியை போன்று வேறு சிலரும், அனைத்து தரப்பினரும் இவ்வாறான விடயங்களிலே எங்களுடைய இளைய தலைமுறையினரை ஈடுபடுத்துகிற விதமான செயற்பாடுகளை நிச்சயமாக செய்ய வேண்டும். வள்ளுவத்திலிருந்தும் கம்பராமாயணத்திலிருந்தும் நிறைய பாடல்களை தங்களுடைய அணிக்கு வலுச்சேர்க்கும் விதமாக இந்த மாணவர்கள் முன்வைத்திருந்தமை பாராட்டுதற்குரியது. அதிலே சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த முயற்சி ஒன்றுக்காகவே அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். மற்றுமொரு மிக முக்கியமான விடயம், விவாதத்திலே நாங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிற போது அதை நாங்கள் ஆழமாக விளங்கி அதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருபோதும் எங்களுடைய புரிதலில் தவறு இருக்கக்கூடாது. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்கிற குறள் ஒரு பெண் கடவுளை வணங்குவதற்கான உரிமையை மறுக்கிற விடயம் இல்லை. கணவனை மதிக்கிற பெண்ணினுடைய பெருமையை சொல்லுகிற குறள். ஆனால் இங்கே வாதித்தவர்கள் அதை பிழையாக விளங்கி கொண்டு ஒருவரல்ல இருவர் அதை மீள மீள வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவ்வாறான தவறுகளை விவாதங்களின் போது செய்யாதீர்கள். விவாதம் என்பது எங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கான களம். அதன் போது நாங்கள் எங்களை முழுமையாக தயார்படுத்தி எங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இவ்வாறான பிழையான பொருள்கோடல்கள் இருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. ஆகவே மாணவர்களே, இன்று நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த விவாதத்திலே நிச்சயமாக ஒரு அணி வெற்றி பெறப்போகிறது. மற்ற அணி சிறிய புள்ளி வித்தியாசத்திலே தோல்வியை தழுவ இருக்கிறது. அது பெரிய விடயம் அல்ல என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த சபை அதை அங்கீகரிக்கிறது. இதை மேலும் மேலும் நீங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக எங்களை போன்றவர்கள் இருக்க வேண்டும் என்கிற செய்தியோடு, விவாதிக்கின்ற மாணவ சமூகம் என்பது எங்களுடைய நாளைய சமூகத்தினுடைய பெரிய அச்சாணிகள். இவர்கள் மேலும் மேலும் உறுதியான தன்மையிலே தயார்படுத்தப்பட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரமல்ல சமூக வாழ்க்கையிலும் முக்கியமானவர்களாக பாரிய சமூக மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களாக மாற வேண்டும். அதற்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. இன்றைய நடுவர்கள் சார்பிலே தனது கருத்துக்களை வெளிப்படுத்திய நடுவர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நடுவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது அரங்கேற காத்திருக்கின்றது. கௌரவிப்பினை வழங்குமாறு அதிபர் தந்தை அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அருட்பணி பிராயன் அடிகளார்
பேராசிரியர் முகுந்தன் அவர்கள், இந்து நாகரிகத்துறை, யாழ் பல்கலைக்கழகம். திருமதி கோசலை மதன் அவர்கள், துறை தலைவர், சட்டபீடம், யாழ் பல்கலைக்கழகம். திரு விஜிந்தன், ஆசிரியர் வளநிலை ஆலோசகர், மன்னார். திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள், ஆசிரியர், யாழ் மத்திய கல்லூரி. திரு கருணாகரன் அவர்கள், சமுர்த்தி வங்கி உத்தியோகத்தர். செல்வி கார்த்தியாகினி அவர்கள், யாழ் பல்கலைக்கழகம். திரு நதீஸ் அவர்கள், காப்புறுதி உத்தியோகத்தர். திரு ஹரிஹரன் அவர்கள், உணவு தரக்கட்டுப்பாட்டு உத்தியோகத்தர். திரு சுடரோன் அவர்கள், யாழ் பல்கலைக்கழகம். திரு திஷாந்த், யாழ் பல்கலைக்கழகம். திரு சகீஷ்ணவன், நிர்வாக இயக்குனர். கௌரவிப்பினை வழங்கிய அதிபர் தந்தை அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக இன்றைய நாயகர்களுக்கான பரிசில் வழங்குதல் நிகழ்வு தற்பொழுது அரங்கம் காணவிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 3ஆம் 4ஆம் இடங்களை தெரிவு செய்வதற்காக நடாத்தப்பட்ட போட்டியிலே 9 நடுவர்களை கொண்டு இந்த போட்டி நடாத்தப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் பதுளை தமிழ் மகளிர் பாடசாலை மோதிய இந்த மாபெரும் விவாத சுற்றிலே 8-1 என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 3ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றது. முதலிலே 4ஆம் இடத்தை பெற்ற பதுளை தமிழ் மகளிர் பாடசாலைக்கான பரிசில் வழங்கல் நிகழ்வு நடைபெறும். பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக பிரதம விருந்தினர் பேராசிரியர் தி வேல்நம்பி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி சதப்பவள விழா கொண்டாடும் இந்த ஆண்டிலே சொல்லேருளவு 2025 இந்த போட்டியில் 23 பாடசாலைகள் பங்கு பெற்ற நிலையில் 4வது இடம் என்ற அந்த தனித்துவ இடத்தை பெற்றுக்கொண்ட பதுளை தமிழ் மகளிர் மகாவித்தியாலயத்தை அழைத்து நிற்கின்றோம்.
செல்வி லோகநாதன் நிவேதிகா, செல்வி லிங்கேஸ்வரன் டிலுக்ஷினி, செல்வி மாதவன் இமேஷா, செல்வி ஜோகராஜா சவிக்ஷினி, பொறுப்பாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். இவர்களுக்கான பணப்பரிசனை வழங்கி வைக்குமாறு அதிபர் தந்தை அவர்களை கேட்டுக்கொள்ளணும். அடுத்ததாக இன்றைய சொல்லேருளவு 2025 3ஆம் இடத்தினை பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கான கௌரவிப்பு தற்பொழுது நடைபெற காத்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். செல்வன் ரமணதாசன் தர்ஷாந்த், செல்வன் நிஷாந்தன் திருவரேஸ்வர், செல்வன் மகேந்திரன் திகழொளிபவன், செல்வன் யோகேந்திரம் எழிலன், பொறுப்பாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். வெற்றி கிண்ணத்தை வழங்கி வைக்குமாறு பிரதம விருந்தினரையும் பணப்பரிசனை வழங்கி வைக்குமாறு அதிபரையும் அழைக்கின்றோம். ஆம், நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த தருணம்
சொல்லேர் உழவர்களில் விஞ்சி நிற்பவர் கம்பனே வள்ளுவனே. கம்பன் கூறினான், ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா அழகுடையான். அந்த அழகை வெளிப்படுத்த முடியாத நிலையில் அவன் அங்கே ஐயோ என்ற சொல்லை பயன்படுத்தினான். இன்றைய விவாதம், சொல்லேர் உழவர்கள் தங்களுடைய சொல் கொண்டு உழவு செய்து அதில் விதைத்த விதையில் முளைத்த பயிருக்கு மழையாக அமைந்தது இன்றைய இவர்களுடைய வாதம். கம்பனை மட்டும் உயர்த்தவில்லை, வள்ளுவன் அந்த சொல்லெனும் மலைக்கு கூறுகின்றான், அந்த சொல்லின் வன்மை பற்றி கூறுகின்றான். பாருங்கள், நானிலம் என்னும் நலனுடைமை அந்நிலம் யானிலத்து உள்ள ஊமன்று. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்கும் இல்லை. எனவே அதுவெல்லாம் செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் அந்த சொல்வன்மை. ஆக இன்று தங்கள் சொல்வன்மை கொண்டு மாபெரும் விவாதத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். கொழும்பு இந்து கல்லூரிக்கும் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கும் இடையே 9 நடுவர்களின் முன்னிலையில் நடாத்த பெற்ற இந்த மாபெரும் விவாத இறுதிப் போட்டியிலே 5-4 என்ற விகிதத்தில் கொழும்பு இந்து கல்லூரி இங்கே வெற்றி கிண்ணத்தை இங்கே பெற்றிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். அதற்கு முன்பதாக 23 பாடசாலைகளை தங்களுடைய அந்த சொல்வன்மையால் அவர்களிலிருந்து சிறப்பு பெற்று இன்று 2ஆம் இடத்தை எட்டியுள்ள வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கான கௌரவிப்பு இங்கே நடைபெற காத்திருக்கின்றது. வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை மாணவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். செல்வி கேசிகா ஸ்ரீசந்தன சர்மா, செல்வி லதானி தவபாக்கி ராஜா, செல்வி ஜெயந்தனா சிவானந்த ராஜா, செல்வி நம்சியா சபேஷன், பொறுப்பாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். இவர்களுடைய வெற்றி கிண்ணமானது பிரதம விருந்தினர் அவர்களாலும் பணப்பரிசு அதிபர் அவர்களாலும் வழங்கி வைக்கப்படும். அடுத்ததாக யாழ்ப்பாணம் புனித பத்திரசியார் கல்லூரி தனது சதப்பவள நிறைவை முன்னிட்டு நாடளாவிய ரீதியிலே பெருமையுடன் நடாத்திய சொல்லேரளவு 2025 வெற்றியாளர்களை கௌரவிக்கும் தருணம் இது. அதன் அடிப்படையிலே இந்த சொல்லேரளவு 2025 வெற்றியீட்டிய கொழும்பு இந்து கல்லூரி மாணவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். செல்வன் சி டனுஜன், செல்வன் சி கிருத்திகன், செல்வன் வா நக்கீரன், செல்வன் கி விஷ்ணு பிரியன்,
இவர்களுக்கான சொல்லிரளவு 2025 வெற்றி கிண்ணத்தை வழங்கி வைக்குமாறு பிரதம விருந்தினர் அவர்களையும் பணப்பரிசினை வழங்கி வைக்குமாறு அதிபர் தந்தை அவர்களையும் கேட்டு நிற்கின்றோம். சொல் ஏர் உளவு 2025 நடுவர்கள் மனதை சொல்கொண்டு உளவு செய்து கவர்ந்த அந்த சிறந்த விவாதி, அந்த சிறந்த விவாதிக்கான குரல் யா வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையிலிருந்து எழுந்துள்ளது. அந்த சிறந்த விவாதி செல்வி கேசிகா ஸ்ரீசந்தன சர்மா. இவருக்கான கேடயத்தை வழங்கி வைக்குமாறு பிரதம விருந்தினர் அவர்களையும் பணப்பரிசினை வழங்கி வைக்குமாறு அதிபர் தந்தை அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றனர். பரிசில் வழங்குதல் நிகழ்வை நடாத்திய பிரதம விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் அதிபர் தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சொல்லிரளவு 2025 பல கைகள் எங்களுக்கு தூணாக அமைந்திருந்தன. அந்த கைகளை மறவாது அவர்களுக்கான நன்றியை வெளிப்படுத்தும் தருணம் இது. நன்றியை ஆற்றுமாறு செல்வன் ஹெமோஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். அவைக்கு வணக்கம். வெயிலை அளவாக விடுத்து கடும் மழையினால் கவலையுற விடாது காலநிலையிலும் சரி எம் மனநிலையிலும் சரி எல்லா வகையிலும் எம்மையும் இந்த நிகழ்வையும் ஆசீர்வதித்து சதப்பவளம் காணும் எம் சம்பத்திருசியத்தின் சிறந்த நிகழ்வொன்றாக முழுமை பெற தயை செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண்ணே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து இந்த சிறப்புமிக்க நிகழ்வினை எம் கல்லூரியில் நடாத்துவதற்கு எமக்கு அனுமதியளித்து எல்லா வகையிலும் எமக்கு துணையாக இருந்த கல்லூரி அதிபர், உப அதிபர் மற்றும் ஏனைய அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரியர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். எமது இந்த முயற்சிக்கு உயிரோட்டம் அளிக்கும் முகமாக அகில இலங்கை ரீதியாக பல்பல இடையூறுகள் வந்துட்ட போதிலும் மனம் தளராது பங்கு பற்றிய 23 பாடசாலைகளுக்கும் எமது உளம் கனிந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இணையம் எவ்வளவுதான் இடையூறு கொடுத்தாலும் சிறு மனக்கசப்புமின்றி இந்த நிகழ்வின் வெற்றிக்கு காரணமாக அமைந்த 32 நடுவுநிலை சற்றும் தவறாத நடுவர்களுக்கும் எமது நன்றிகள். எவ்வளவுதான் தூரமாக இருந்தாலும் சிரம் பாராது இங்கு வருகை தந்த இந்த 8 புகழ்பெறும் பாடசாலைகளுக்கும் சிறப்பான நன்றிகள். இப்பாடசாலைகளிலிருந்து வெற்றியாளரை தெரிவு செய்வதற்கு பெரும் துணையாய் அமைந்த நடுவ பெருந்தகைகளுக்கும் எம் மனப்பூர்வமான நன்றிகள். அத்தோடு நிதிசார் நடவடிக்கைகளால் எம்மை தளர்வுட விடாது உதவி புரிந்த கல்லூரியின் நிதியாளருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எம் அழைப்பினை ஏற்று தனது வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்வை மேலும் மனப்புறச் செய்த பிரதம விருந்தினர் பேராசிரியர் தி வேல்நம்பி ஐயா அவர்களுக்கும் பணிவான நன்றிகள். மேலும் எமது யோசனைக்கு நிதியுதவி புரிந்து உயிரோட்டம் அளித்த ஒன் சைல்டு ஃபவுண்டேஷன் புரவலர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மறையலை ஊடகத்திற்கும் சிறப்பான நன்றிகள். மற்றும் காலை முதல் மாலை வரை தம்மை அர்ப்பணித்து இந்த நிகழ்வின் வெற்றிக்கு மூலகாரணியாக செயற்பட்ட எம் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் என் சக மாணவர்களுக்கும் என் ஆத்மாத்மமான நன்றிகள்.
மற்றும் இந்த நிகழ்வு நிறைவு பெறும் வரை இவ் அவையை நிறைத்திட்ட பார்வையாளர்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு திணை துணை நன்று செய்யினும் பணித்துணையாக கொள்வர் பயன் தெரிவர் என்ற திருக்குறளை மையமாக கொண்டு உதவியளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மேலும் எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிகளாயிரம். இத்துடன் இந்த சொல்லேருளவு 2025 இனிதுடன் நிறைவேறுகின்றது. நன்றி.